ஸ்டாண்டர்ட் படிக்கிற? தேர்ட் ஸ்டாண்டர்ட். நீ செகண்ட் ஸ்டாண்டர்ட். அந்த பொண்ணோட முகம்தாம்மா இப்போ நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை. மா, உன் பிள்ளையோட உடம்புல சின்னதாக ஒரு நெருப்பு பட்டால் கூட உனக்கு எப்படி துடிக்கும்ல? ஆனால் அவளை பெத்தவனே 3 பேரோட உடம்புல பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு அவனும் பற்ற வச்சுக்கிட்டாம்மா. மா, அந்த நெருப்பை கொண்டு போய் அந்த சின்ன உடம்புல வைக்கும்போது அந்த பெத்தவனோட மனசு எப்படி துடிச்சிருக்கும்ல? அவனை 10 வட்டிக்கு கடன் வாங்க வச்சது யாருமா? பாமா, இந்த பெட்ல இருக்கிற ஒருத்தங்களும் பேஷன்ஸ் இல்லம்மா. ஒரு டிபார்ட்மெண்ட். இவர் அம்மா அப்பாவோட சேர்த்து வீட்டில் மொத்தம் 6 பேர். அந்த 6 பேருக்கும் இவரோட ஒருத்தர் சம்பாத்தியம் தான். ஓவர் டைமில் வேலை, லீவ் நாளில் வேலைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சவர். இப்போ 4 மாதமாக படுத்த படுக்கையாக இருக்கார். ஒன்றும் இல்லை, சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் பஸ்ஸு மோதிருச்சு. பஸ் தொழிலாளர்கள் மேலே இருக்கிற கோபத்தினால தகுதியே இல்லாதவங்க கையில் பஸ் கீயை கொடுத்து ஓட்ட சொன்னதுனால இவரோட 2 காலும் போச்சு. போக்குவரத்து துறை, மின்னல் வேக ரயில், மின்சார வேக விமானம்னு சின்ன சின்ன நாடுகள்லாம் முன்னேறிட்டு இருக்கும்போது மலையில அருந்து விழுந்த கரண்ட் கம்பியை குறித்து 3 குழந்தைங்க செத்து போச்சு. அவங்களை காப்பாற்ற போன இந்த தினக்கூலியோட 2 கையும் போச்சு. மின்சாரத்துறை, கேவலம் கொசு கடிச்சு ஒரே மாசத்துல 87 பேர் செத்து போன கொடுமை எங்கேயாச்சும் நடக்குமா? டெங்கு ஃபீவர். இதோ இப்ப இன்னொரு குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இது பொதுப்பணித்துறை. போக்குவரத்து துறை, கல்வி, மின்சாரம், விவசாயம்னு இப்படி இவங்க ஒருத்தருக்கு பின்னாடி ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குமா? 5 வருஷம் ஆட்சியில வந்து உட்காந்துட்டா என்ன வேணா ஆடலான்ற அவங்களோட திமிர அடக்கணும் தாமா அப்படி நான் பண்ணேன். திரும்பவும் வந்தா திரும்பவும் அடிப்பேன். That's all. I don't care about it.